வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ரால் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்கன்னா, தனியாக ஒரு மேக் பண்ணி வீடியோ போடு ப்ரோ, நீ வந்து ரியா ரிப்ளி என்ன பேசுனாங்களோ அதை வந்து நீ வந்து சேர்க்கலை ஹைலைட்ஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, அதுக்கான வீடியோ தான். ரியா ரிப்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டார்கெட் வந்து லீவ் மார்கன் கிடையாதா, அதாவது லாஸ்ட்டாக நடந்த பேட் பெட்டில் நீ என்ன பண்ணான்னு தெரியும் ரக்கேல் ரவுண்டிகேஸ், அதாவது நீ வந்த என்னை வந்து என் கனவே அழிச்சிட்டேன், என் கரியரவே மாற்றிட்ட, அதாவது இப்போதைக்கு நீ என்னோட டார்கெட் வந்து ஜட்மெண்ட் டேல லீவ் மார்கன் கிடையாது, ரியா அதாவது ரக்கேல் ரவுண்டிகேஸ் நீ வந்து தேவலாமல் வந்து தப்பு பண்ணிட்ட. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ சரி லீவ் மார்கன் சரி அவங்கள டார்கெட் பண்ணிட்டு ஒரு எய்ம் இருந்தேன் அவங்கள அடித்து ஓட விடணும். பட் இருந்தாலும் என்னோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா பேட் பெட்டுக்கு அப்புறம் ரொம்ப சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நீ வந்து அடித்தது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அதனால என்ன யோசிக்க தோணுதுன்னா, இப்போதைக்கு லீவ் மார்கன் டாமினிக் மிஸ்டீரியோ விட ஓமலை தான் நான் அதிக கடுப்பில் இருக்கேன். கண்டிப்பாக அந்த கடுப்பு வந்து காட்டுவேன். நீ எப்போ அந்த ரிங்குக்குள்ளே நான் உன்னை ஃபேஸ் பண்ணுறேனோ அந்த டைமில் உனக்கு சரியான அடி விழுக போது நீ வந்து அதை மறக்கவே மாட்டேன். இந்த மூமெண்ட்டில் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்னு யோசிக்க தான் போகிற. இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. பட் இருந்தாலும் நீ வந்து ஒரு ராங் வேவை சூஸ் பண்ணியிருக்க ரக்கேல் ரவுண்டிகேஸ். அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வந்து முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேமினும் ரியா ரிப்ளியும் டீமாக இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு ட்ராக் வந்துட்டார். ஷாக்கிங் தான் உண்மையிலே. அதாவது சிஎம்க்கு திருப்பி வருவார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆகும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அந்த இன்ஜூரியோட வந்து பேசிட்டு அவர் என்ன சொன்னார்றது கேளுங்க. அது உண்மையிலே வந்து வேறு லெவலாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. சிஎம்க்கோட என்ட்ரன்ஸ் கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது எல்லா ஃபேன்ஸுக்கும் ஏற்கனவே இருக்குது. இப்போதைக்கு சிஎம்க்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து பேட் பிளட் பார்த்துருப்பீங்க. என் ஒய்ஃபு கூட என்னை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் இந்த மேட்ச்சில் பண்ணாதீங்க, அந்த மேட்ச் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் நான் வந்து கலந்துக்கிட்டேன். இந்த மேட்ச்சில் வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த மேட்ச்சை. ஆஃப்டர் ஃபினிஷ்க்கு அப்புறம் எனக்கு வந்து என்னால் ஒரு இன்ஜூர் ஆகிட்டேன். நானும் சரி ட்ரூ சரி அந்தளவுக்கு ஒரு இன்ஜூர் ஆகிட்டோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜூரோட இப்போ வந்து நான் வந்து எதுக்கு பேச வந்திருக்கேன்னா, முழுக்க ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன்னா, என்னோட சிஎம் ஃபேன் சரி டபிள்யூடபிள்யூ ஃபேன் சரி அங்கே உட்காந்து பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது போக இப்போ நான் வந்தோன்னே எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் சிஎம்க்கு, அது போக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறமா இன்னொரு 4 பேத்துக்கு நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அது என்னென்னா, ஒன்று ரெஃப்ரி, இன்னொன்று இந்த டபிள்யூடபிள்யூ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த கேமராமேன் உமன்ஸும் சரி மென்ஸும் சரி அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கஷ்டப்பட்டு நாங்கள் என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணுறோமோ அதெல்லாமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்ததுக்கு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸு. அது போக இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து இப்போதைக்கு ஒரு இன்ஜூராக இருக்கேன். அதாவது என்னால் அந்தளவுக்கு உடம்பு இன்னும் வந்து க்யூர் ஆகலை. பட் க்யூர் ஆனதுக்கப்புறமா திருப்பி நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவேன். அதை தான் இப்போதைக்கு சொல்ல வந்திருக்கேன். அதாவது என்னென்னா, நான் வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறேன். நான் வந்து திருப்பி வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. பட் இருந்தாலும் இந்த பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி கூடிய சீக்கிரத்தில் வந்து என்னோடய ஃப்யூச்சர் ஆஃப் பிளானை வந்து நான் வந்து வெளியே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா, மேபி வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ வேர்ல்டு வைட் சாம்பியன்ஸ் கூட அதன் சான்ஸாக தான் இருக்கும். ஏன்னா சிஎம்க்கு இப்போதைக்கு வந்து ஒரு கொடூரமான மேட்ச் கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் அவரோட வந்து ஃபியூட் வந்து ட்ரூ கூட போகாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் கூட மேட்ச் பண்ண நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறேன் சிஎம்க்கு, ஓகே இப்போதைக்கு நான் வந்து போயிட்டு வருவேன், எல்லாத்துக்குமே நான் சொல்லிடுறேன், திருப்பி நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான் இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அதாவது எல்லோரும் கெட் வெல் சூன் கத்திடுறாங்க. சிஎம்க்கு இப்போ சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி திரும்புகிறாரு. அப்போ தாங்க வாக்கிங் வேறு யாரும் இல்லை, செத் ஃபிக்கிங் ராலன்ஸ் வந்துட்டாரு. ஏன்னா செத் ஃபிக்கிங் ராலன்ஸ் வரப்போகிறான்னு தெரியும். ஆனால் பட் சிஎம்க்கு செத் ராலன்ஸும் ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பாங்கன்னு அது தெரியாதுல்ல. அதாவது அது வந்து மிரட்டலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். சிஎம்க்கு அண்ட் செத் ராலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பாங்க. சிஎம்க்கு செத் ராலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடிச்சு தள்ளிட்டு போயிடுவார். அந்த மூமெண்ட்டில் வர அளவுக்கும் சிஎம்க்கு வந்து முறைச்சிக்கிட்டு இருப்பார். ரெட்லரி அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சிஎம்க்கு வந்து அங்கேருந்து முறைச்சிக்கிட்டே இருப்பார். இதுலேருந்து டீஸ் பண்ணுறாங்க, மேபி சிஎம்க்கோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் வந்து செத்ரான்ஸாக கூட இருக்கலாம். செத்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வெல்கம் டு மண்டே நைட் ரா. இப்போ நம்ம இந்த ராவில் வந்து ஒரு சில விஷயம்லாம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சிஎம்க்கு இந்த ஃபேன்ஸுன்னு சரி நானும் சரி உங்கள் எல்லாத்துக்குமே அதாவது கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ மட்டும் நல்லா இருந்தேன்னா ஒன்று அடித்து பொழந்துருப்பேன்டா அப்படின்றான் செத்ரான்ஸ். மிரட்டி விட்டுருவோம் அந்த மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பேட் பெட்டில் ஒரு சில மூமெண்ட் நடந்துச்சு. அதாவது ஒரு கிரேசி மூமெண்ட் நடந்துச்சு. டாமினிக் மிஸ்டீரியோ கீழே தொங்கிக்கிட்டு இருந்தான். அது போக ஒரு ஃபயரான மூமெண்ட் நடந்துச்சு. ஃபைனல் பாஸ் ராக் வந்தார். அண்ட் கோடி போய் ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணா பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, சரி இப்போ அவங்கள விட என்னை பற்றி நான் பேசுகிறேன்.
அதாவது நான் வந்து இப்போ எதுக்கு வந்தேன்னா லாஸ்ட் வாரம் நடந்த மண்டே நைட்ரால பிராங்ஸ் வெர்பியை வந்து தோக்கடிச்சிருப்பேன். அதாவது பிரான்ஸ் சோமன் வந்து வின் பண்ண வச்சுருப்பேன். பட் இருந்தாலும் நான் வந்து பிராங்ஸ் வெர்பிக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போதைக்கு மண்டே நைட் ரோல் பண்ணுறது யாருன்னா செத் ஃபிக்கிங் ராலன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒன்று சொல்ல வரேன் என்னென்னா, நான் உனக்கு ஒரு 15 நிமிஷம் தான் டைம் தருவேன். நீ கேமரா நம்ம கிட்ட தாங்களேன் அப்படின்னு வந்து உனக்கு நல்லா கேட்டுக்கோ, 15 நிமிஷம் தான் டைம் தருவேன். அந்த 15 நிமிஷத்தில் நீ எந்த பிளேஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கோ, எந்த இடம் வேணால் சூஸ் பண்ணிக்கோ. அங்கே நான் வந்து ப்ளே பண்ண ரெடி. நீ உன்னோட ரிப்ளைக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் சரியா அப்படின்னு வந்து மிரட்டி விட்டுருப்பாரு. அதாவது 15 மினிட்ஸ்னு வந்து டீஸ் பண்ணுறாங்கன்னா மேபி இது வந்து அயன்மேன் மேட்சாக கூட இருக்கலாம்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் அப்படின்றல எந்த பிளேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, மேபி அயன்மேன் மேட்சாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. see you in my next video. Thank you for watching. ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் நைட் ஒரு அப்டேட் வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ.